விசிகவிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த அரசியல் அத்தியாயம் என்ன? விஜயின் நெருக்கம் அவரை தாவேக்கவில் இணைக்குமா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு இந்த நேரத்திற்கான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கி அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். பிறப்பால் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, 25% வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சி பெரிய கட்சியா, சினிமா துறையை ஒரு குடும்பம் கட்டுப்படுத்துகிறது என அடுக்கடுக்கான விமர்சனங்களை திமுக மீது சுமத்தியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற மேடையில் தோன்றி திமுகவை விமர்சித்தது விசிக திமுக இடையே கசப்பான உணர்வை கொடுத்ததாக விமர்சிக்கப்பட்டது. இதற்கு விசிக முன்னணி நிர்வாகிகள் வன்னியரசு, ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக கொந்தளித்து பேசினர். இருப்பினும் கூட விசிகவின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி ஆதவ் அர்ஜுனா விவகாரம் குறித்து விவாதித்த அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் இறுதியாக ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். இந்த இடத்தில்தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. விசிகவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதுதான் அந்த கேள்வி. விசிகவிலிருந்து 6 மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் கூட அவர் இனி விசிகவில் தொடர்வது சந்தேகமென்றே கூறப்படுகிறது. இதனால் அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்து பயணிக்க வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கியதுமே அவரோடு சேர்ந்து பயணிக்கவே ஆதவ் அர்ஜுனா விரும்புகாய் நகர்த்தியுள்ளார். இதனால்தான் மழை வெள்ள பாதிப்பு முதல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை புகழ்ந்தது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது வரை திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை உன்னிப்பாக கவனித்து வந்த விசிக தலைவர் திருமாவளவன் நேரம் வரட்டும் என்று காத்திருந்திருக்கிறார். தற்போது ஆதவ் அர்ஜுனாவின் ஆட்டம் விசிகவில் சற்று ஓய்ந்துள்ளதால் விஜயோடு வெளிப்படையாகவே கைகோர்க்க காய் நகர்த்தல்கள் நடப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் பொருளாளர் பதவியை கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான பொருளாதார அடிக்கட்டுமானம் இல்லாததால் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து விஜயும் தீவிரமாக ஆலோசிப்பதாக தகவல் கிடைக்கின்றன. இருப்பினும் கூட ஆதவ் அர்ஜுனாவின் தமிழக வெற்றி கழக பிரவேசத்திற்கு அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தடை போடுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் பதவியை ஆதவ் அர்ஜுனா குறிவைத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. ஆதவ் அர்ஜுனாவை தமிழக வெற்றி கழகம் எப்படி அள்ளிக்கொள்ளும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.